ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஹாட் லூப்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான ஹேர் கிளிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ்ட்டாக பார்த்த ஸ்டிச்சஸ் வச்சு தான் இதை நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் சம்மரில் கூட டியூப் லைன் எடுத்திருக்கேன். இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு நான் 3mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 2 ஹேர் கிளிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஒயிட் பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரிம்மர், யானை கட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா சிசர் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யான் நீடில், எக்ஸ்ட்ரா வர யானை ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபெவிக்விக். சரி வாங்க அந்த கிளிப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டிருக்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. யானை க்ராஸாக போட்டு லைட்டாக முன்னாடி இருக்கிற யானை லைட்டாக தூக்கி விட்டுட்டு உள்ளே இருக்க யானை வெளியே ஏற்றிட்டிங்கன்னா ஸ்லிப் நாட் ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்லிப் நாட். ஸ்லிப் நாட் போட்டு நான் 4 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3 and 4 செயின்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். 4 செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல, அந்த செயினில் ஃபர்ஸ்ட் இருக்க செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இது எப்படி ஒன்றும் இல்லை, ஸ்லிப் ஸ்டிச்னால் அதை நம்ம ஜாயின் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அந்த செயின்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹூக்கை அங்கே இருக்க யானை அப்படியே மெதுவாக புல் த்ரூ பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க. இந்த யான் வழியாக இந்த லூப் வெளியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கும். ஒரு ரிங் மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஹோல் தெரியுதுல்ல, இதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 செயின்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ணியிருந்தேன்ல அந்த ஹோல்குள்ளே தான் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகேங்களா, டபுள் க்ரோஷேக்கு யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை மெதுவாக ஃபுல் த்ரூ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 3 லூப்ஸ் நமக்கு இருக்கும். அந்த 3 லூப்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் வெளியே எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து 2 லூப்ஸ் வழியாக யானை வெளியே எடுக்கிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே வெளியாகிடுச்சு. இன்னும் டபுள் க்ரோஷே சேம் அதே ஹோல் வழியாக நான் போடுறேன். ஓகே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன், யானை கிராப் பண்ணிட்டேன். 3 லூப்ஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸையும் வெளியே எடுக்கிறேன். அதுக்கு அடுத்து 2 லூப்ஸையும் வெளியே எடுக்கிறேன். ஸோ நம்மளோட 2 டபுள் க்ரோஷே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, 2 செயின்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். 1 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே ஹோலில் நான் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறது தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்னு சொல்லுவோம். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே எடுத்துடுறேன் இந்த செயின் வழியாக. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இனி 4 பண்ணணும். திரும்ப நான் சொல்கிறேன், 2 செயின் போட்டுக்கிறேன். 1 2 அதுக்கப்புறம் 2 வாட்டி நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுக்கு யான் ஓவர் பண்ணிக்கிறேன், ஹோல் வழியாக உள்ளே விடுறேன். 3 லூப்ஸ் நம்ம கிடைக்கும். அதை ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் வழியாக எடுக்கிறேன். அடுத்த 2 லூப்ஸ் எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் க்ரோஷே இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 அதே ஹோல் வழியாக ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நான் 2 பண்ணிட்டேன். இன்னும் நம்ம 3 பண்ணணும். ஓகேங்களா, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நான் லாஸ்ட் பெட்டலுக்கு வந்துட்டேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ஹோல் வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கும், யான் வெளியே வராமல். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நான் யானை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி விட்டு கட் பண்ணுவேன். இந்த மாதிரி யானை நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே வெளியே எடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். நமக்கு இப்போது அந்த க்யூட்டான ஒரு மினி ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ யானை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ஹைட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 யான் இருக்குல்ல, இந்த
சைடு திருப்பிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிச் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து நீடில் உள்ள விட்டுட்டு யானை வந்து கோர்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அந்த யான் வந்து அந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஹைட் ஆகிடும். ஓகேவா, அப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கிற யானை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி நம்ம 2 பண்ணி வச்சுக்கணும். 2 பண்ணி வச்சுருக்கேன் நான் 2 ஹேர் கிளிப்ஸுக்கு. அதுக்கப்புறமா 2 இந்த ஒயிட் பீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சென்டராக அந்த ஹோல் இருக்குல்ல அந்த ஹோலில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹேர் கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஹேர் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் ஃபெவிக்விக் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த ஃப்ளவரை அப்படியே மேலே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், க்யூட்டான ஒரு ஹேர் கிளிப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். சேம் அதே மாதிரி அந்த கிளிப்லேயும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், க்யூட்டான நம்ம 2 கிளிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.